பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. சாமோட அப்பா சாம இசைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்றாரு. விக்கி பெரியப்பா கிட்ட சாம் சார் எனக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு அல்லது பிடிக்கலன்னு ஏதோ ஒரு வேர்டை சொல்ல வந்தாரு. கரெக்டா அதே டைம்ல எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் உள்ள என்ட்ரி கொடுக்க முடியும்? ரெண்டு விஷயமும் இப்படி கரெக்டா சேம் டைம்ல நடக்கும். அதுவும் கிட்டத்தட்ட 60 நாள் இவங்க ரெண்டு பேருக்கு கான்டாக்டே இல்லாம இருந்திருக்கு. இந்த 60 நாள்ல எத்தனையோ செகண்ட்ஸ் கடந்திருக்கு, எத்தனையோ மணி நேரம் கடந்திருக்கு. இதுல எல்லாம் நடக்காத அதிசயம் எப்படி சாம் சார் அவர் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல வர அந்த டைம்ல நடந்திருக்கும்? எங்கேயோ இடிக்குதே. உள்ள வரலாமா? வாங்க உட்காருங்க இசை. பரவாயில்ல, அருணை தான் இல்ல, ஈவினிங் வெளியே போயிட்டு நைட்டு தானே வந்தாங்க, அதான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு போனாங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சாப்பிட்டாச்சா? ஆமா, ஏதாவது அருண் கிட்ட கேக்குறதுக்காக வந்தீங்களா? இல்ல இல்ல கேக்குறதுக்காக இல்ல, சும்மா பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான். என்ன வந்துட்டு அப்படியே நிக்கிற, உள்ள வா. பரவாயில்ல தான். சரி சாப்பிட்டியா? ஆமா. ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்ல தான். ஏஞ்சலா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொன்னீங்களா? கூட்டு போனீங்களா? ஸ்கேன் எடுக்கணும்லாம் சொன்னீங்களே, இப்போ எல்லாம் நார்மல் தானே? எல்லாம் நார்மலா தான் இருக்கு. நீ என்ன கேட்க வந்தியோ அதை கேளு. இல்லாதான் நேற்றுக்கு சொன்னீங்களா என் ரூமோட கீ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு, இப்போ கிடைச்சுதா? இல்லம்மா, மிஸ் ஆயிடுச்சு. அந்த ரூம்க்கு கீ இப்ப கிடையாது. அதை ஓபன் பண்றதுனால நம்ம வேற ஆளை வர சொல்லணும். என்ன பூட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த கீ மிஸ் ஆயிடுச்சு. அதான் நீ சொன்னியே, கீ இல்லைனாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீ சொன்னதுனால தானே அந்த ரூமை நான் மாத்தி கொடுத்தேன். இல்லாதான் உள்ள இருக்க அந்த ரூமோட கீ எனக்கு இப்ப தேவைப்படுதே. இசை, உனக்கே நல்லா தெரியும் நீ படிச்ச பொண்ணு மட்டும் இல்ல, நீ பயங்கர புத்திசாலி வேற. இந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு உனக்கு கிடையவே கிடையாது. உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நல்லாவே தெரியுது. பேசினா கிளியர் பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணுமே கிடையாது. உனக்கு அவர் மேல ஏதாவது கோபம் இருக்கலாம், இல்ல அவருக்கு உன் மேல ஏதாவது இருக்கலாம். ஏன்னா இசை, உனக்கே தெரியும் நீ அவரை பூடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சோ இது லவ் மேரேஜ். அப்படி இருக்கும்போது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் பேசி கிளியர் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த ரூம்க்கு நீ எதுக்காக கேட்க வந்திருக்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை பேசி தீர்த்துக்கோ. சரியத்தான், நான் வரேன். எனக்கு ஒரு சந்தேகம். பாடத்துலயா? பாடத்துல எல்லாம் இல்ல. அதானே, உனக்கெல்லாம் பாடத்துல எப்படி சந்தேகம் வரும்? எடி ரொம்ப துடிக்காதானா? அப்புறம் பாடத்துல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா உன்னை தூக்கி கொண்டாடலாம். உனக்கு தான் டைரி எழுதுற பழக்கமே கிடையாதே. கிடையாதுதான். ஆனா இப்போ பக்கம் பக்கமா எழுதிட்டே இருக்க. பொதுவா டைரி எழுதுறவங்க இன்னைக்கு அவங்களோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஏதாவது நடந்துச்சுன்னா, இல்ல புதுசா யாரையாவது மீட் பண்ணாங்கன்னா எழுதுவாங்க. அதுவும் ஒரு பக்கத்துல எழுதி முடிப்பாங்க. நீ என்ன பக்கம் பக்கமா எழுதிட்டு இருக்க? நான் அதை எழுதி முடிஞ்சு 2 நாள் ஆகுது. ஆமா, நீ எழுதின டைரி வேற இப்ப காணோம் வீட்ல. அப்படி யாரை பத்தி எழுதுன? எழுதிட்டு யார்கிட்ட அந்த டைரியை கொண்டு கொடுத்த? என் லவரை பத்தி எழுதுனேன். எழுதிட்டு என் லவர் கிட்டே கொண்டு கொடுத்துட்டேன். யார்? சுரேஷா? அவனை எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறேன்? இங்க பாரு, மோதல்ல ஆரம்பிக்கிறது எல்லாமே காதல்ல தான் முடியும். உனக்கு அந்த சுரேஷ் கூட எப்பவுமே பொருந்தி போனது கிடையாது. எப்பவுமே சண்டை தானே போடுவேன். அதான் மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல முடிஞ்சிச்சோன்னு நினைச்சேன். அப்புறம் மதுக்கா வீட்டுல இருக்கும்போது அந்த டைரி எழுதுவியோ? ஆமா, எழுதிட்டு இருந்தையா. அதான் எங்க டியூஷன் சார் கேட்டாரா. அண்ணா உன்கிட்ட என்ன கேட்டாரு? உன் அக்கா என்னமோ டைரி எழுதுறாளா, அதுல எதை பத்தி எழுதிட்டு இருக்கா, யார பத்தி எழுதுறா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. நீ என்ன சொன்ன அதுக்கு? எனக்கு தெரியாது, ஒருவேளை சுரேஷ பத்தி எழுதுறாளோ என்னமோன்னு சொன்னேன். நீ எதுக்கிட்ட அப்படி சொன்ன? ஏடி என்ன எழுதுறான்னு என்கிட்ட சொன்னியா? என்ன பொறுத்த வரைக்கும் மோதல்ல ஆரம்பிக்கிறது எல்லாமே காதல்ல தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு நீ மோதிட்டு இருந்தது அந்த சுரேஷ் கூட தான். லூசாட்டி நீ. சரி அப்ப சொல்லு, அந்த டைரியில எதை பத்தி எழுதுன, யார பத்தி எழுதுன? எதுக்கு கேட்டுட்டு உன் பாசங்களுக்கு டியூஷன் சாட் அதை போட்டு கொடுக்கவா? இல்லடி, நீ என்ன எழுதுனன்னு தெரிஞ்சுக்கணும்ல. பக்கம் பக்கமா எழுதிட்டே இருக்க, திடுத்துப்பு நீ எங்கேயாவது போனாலும் போயிருவேன். உன் கூட உன் ரூம்ல இருக்க பாவத்துக்கு உன் தங்கச்சி என்கிட்ட தானே வந்து கேட்பாங்க என்ன நடந்து ஏது நடந்தது, கடைசி கொஞ்ச நாள்ல அவகிட்ட ஏதாவது மாறுதல் தெரிஞ்சுதா அப்படி இப்படின்னு கேட்கும்போது நானும் ஏதாவது சொல்லணும்ல. எல்லாம் உடச்சு வண்டி வாய் உனக்கு கொஞ்சம் கூடிதான் போச்சு. இத்தனை தூங்கலையா? அதான் ஹஸ்பண்ட் வந்துட்டார்ல. வெளிவா. வெளியே வரதுக்கா? எங்க? நான் இங்க வந்த அன்னைக்கு உங்க 2 பேர் கூட தானே தூங்குனேன். ஆமா. அப்போ இனி நட்டா ரூம்ல கிடக்குற பெட் சும்மா தானே கிடக்குதுன்னு நம்ம எழுத்து இங்க கொண்டு போட்டோம்ல, அப்படிதானே 3 பேரும் ஒன்னா தூங்கணும். ஆமா, அத போய் மறுபடியும் எடுத்துட்டு வருவோம். என்ன விளையாடுறியா?
அதெல்லாம் நம்ம ரெண்டு பேராலையும் தூக்க முடியாது. அன்னைக்கு அருணத்தானே ஆகாஷத்தானே இருந்தாங்க, அவங்களே மாத்தி போட்டு தந்துட்டாங்க. நம்மளால அதை தூக்க முடியாது. சரி, அப்போ நான் இன்னைக்கு இந்த ரூம்லயே தூங்குறேன். இங்க தூங்க போறியா? ஏன் திவ்யா, நான் உன் கூட எல்லாம் தூங்க கூடாதா? தூங்கலாம், ஆனா ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காருல. தாத்தா அப்பவே ஒரு ரூம் கவரை கூட்டு போ சொன்னாரே. புதுசா என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் ஏன் கூடயே நல்ல ஜாலியா தான் பேசினாரு. அப்ப உனக்கு நல்ல ஜாலியா இருக்கும்ல அவர் பேசும்போது. அதை பத்தி எல்லாம் உன்கிட்ட நான் பேசுறதுக்கு வரல. இன்னைக்கு இங்கே தூங்குறேன், அதுக்காக தான் வந்தேன். இங்க பாரு, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ ஒரு ரூம்க்கே போ. அன்பு அண்ணாக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறுபடியும் உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல. ஒரு ரூம்ல தான் தூங்கிருக்கா, நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லலன்னு கேட்பான். உனக்கு இங்க தூங்கணும்னா நான் அன்பு அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அப்பனா ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் கிளம்புறேன். யூஎஸ்ல இருக்கும்போது அரசு என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக வேற ரவுடிங்களை எல்லாம் அனுப்பி விட்டுருந்தானே. இன்னைக்கு வந்திருக்கவனா அரசோட ஆள் தான். அந்த ரூமுக்கு போனா எப்படி அவன்கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு இருக்கும்? அந்த ரூம்குள்ள போன உடனே அவன் என்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்க பார்த்தானா இந்த வீட்டுல யாரும் எதுவும் கேட்கவும் முடியாது. ஏன்னா இந்த வீட்டுல உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் நான் அவனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவன் தான் நான் உனக்கு தாலி கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உரிமை ஏதாவது எடுத்துட்டானா யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறேன்? என்ன ஒன்னும் இல்லடி, நான் வரேன். வித்யா, என்ன சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேருக்கு அம்மா பாசம் கிடைச்சதே இல்ல. எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் போகும்போது அவங்க அம்மா தான் தலைவாரி விடுவாங்க. ஆனா நம்ம ரெண்டு பேருக்குமே எல்லாம் பண்ணது அக்கா தானே. சொல்ல போனா இது அவங்க வீடு தான். நம்ம ரூம்ல தூங்க வந்த உடனே நீ எதுக்கு அவளை இப்படி துரத்துற? உனக்குலாம் ஒண்ணும் புரியாது, நீ வாய முட்டிரு. அரசு அங்கிள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு ஏன் என்கிட்ட சொல்லல? அதான் காலேஜ் பிஎஸ்சி முடிச்சிட்டேல, பெரிய மனுஷி ஆயிட்டா, உனக்கு நீ அண்ணன் தேவையில்ல. என்னென்ன எல்லாம் நேற்றுக்கு பேசினா தெரியுமா? இதுல அக்காவுக்கும் அவ ஹஸ்பண்ட்க்கும் ஏதோ ஒரு சின்ன சண்டை. அவ அங்க போனாலே அவங்க பேசி சேர்ந்துருவாங்க. நம்ம எல்லாம் இதுல தலை போட வேண்டாம். நம்ம இந்த ரூம்குள்ள வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. நான் இங்க வந்துட்டேன்னு இவனுக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்கான். இருந்தாலும் சம்மந்தமே இல்லாம படுத்திருக்கான். இவன் தாலி கட்டுறதுக்கு நடிக்கிறதுக்காக தானே வந்திருந்தான். ஒருவேளை அப்ப 15,000மோ 10,000மோ கொடுத்து இவனுக்கு செட்டில் பண்ணிருக்கலாம். ஒரு வருஷம் தாண்டினதுக்கு போற கூட இவன் நடிக்கிறதுக்கு வந்திருக்கானா? ஒருவேளை இப்பவும் இவனுக்கு 10,000மோ 20,000மோ தேவைப்பட்டிருக்குமோ? அதுக்காக அந்த அரசு கிட்ட போய் நின்றுப்பான். அந்த முட்டா குரங்கம், நீ மறுபடியும் நடிச்சேன்னா உனக்கு 10,000ன்னா 30,000 தாரேன்னு இவனை விலைக்கு வாங்கியிருப்பான். இப்போ அமைதியா தான் படுத்திருக்கான். நைட்டு தூங்கும்போது ஒரு வேளை இந்த அரசு வர நான் சாம கல்யாணம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை கலங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அதை இவன் மூலமா நடத்துறதுக்காக தான், அதுக்காக தான் இவனை இங்க அனுப்பியிருப்பானா? யாரா இருப்பான்? இந்த ரூமுக்கு நாம வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. போன்ல தான் அந்த பாட்டு பிளே பண்ணிருக்கான். 1/2 மணி நேரமா ஒரே பாட்டு ஓடிட்டே இருக்கு. ஆனா தூங்காம தான் படுத்திருக்கான். நம்ம வந்தது கண்டிப்பா இவனுக்கு தெரியாமலா இருந்திருக்கோம். ஆனா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இவன் யாரா இருப்பான்? இவனுக்கு ஒரு வேளை பல்கா 50,000 ரூபாய் தேவைப்பட்டிருக்குமோ, இல்ல 10 லட்சம்? எவ்வளவு காசு இவனுக்கு தேவைப்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சாலாவது அவ்வளோ காசையும் கொடுத்து இவனை இங்கிருந்து அனுப்பி விட்டுறலாம். இது வரைக்கும் அமைதியா இருக்கவன் திடீர்னு தப்பா நடந்துக்கிட்டானா இந்த ரூமை விட்டு வெளியே எங்கேயும் போகவும் முடியாது. எப்படி வசமா மாட்டிக்கிட்டனே. சாம், சாம், எப்படி இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன்கிறது உண்மையோ அதே மாதிரி இந்த சாம்க்கு இந்த இசைதான். ஒவ்வொரு தடவையும் உன்னை அம்மோன்னு கூப்பிடுறது வெறும் வாயிலிருந்து கூப்பிடுறது இல்லடி, இதயத்துல இருந்து வர்றது. அதே அவன் கூப்பிடும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எத்தனை தடவை இந்த உலகத்துக்கு ஒரு சூரியன் ஒரு சந்திரன்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த சாம்க்கு நீ முக்கியம்னு எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருப்பியோ அத்தனை தடவை என்னை காயப்படுத்துறதுக்கும் நீ தயாராயிட்ட. எல்லாம் நேற்றுக்கு ஒரு வார்த்தை, அவன் வருவான், அவன் வரும்போது நான் சந்தோஷமா ஏத்துப்பேன், இதுல சாம் எடுத்து போடாதுங்கன்னு ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு இருக்க மாட்டேன். என் சாமோட மனசு சுக்கு நூறா உடஞ்சு போயிருக்க நேரம். என் அண்ணாவ சாமும் அம்மன் கூப்பிடும்போது இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு. ஆனா அது அர்த்தமே இல்லாம ஆக்கிட்டான்ல அந்த அரசு. நீ பெற்ற பிள்ளைய நீயே கொண்டிருக்க. என் சாமோட உயிருக்கு எப்ப உத்தரவாதம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதும்
எவ்வளோ சீக்கிரம் உன்னை பற்றின எல்லா உண்மையை நான் வெளியே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை பற்றின எல்லா உண்மையை நான் வெளியே கொண்டு வரேன். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சாம். ஆனால் வேற வழி இல்லாத நிலமையில நானும் இருக்கேன். உள்ள வா சாம். இன்னும் எவ்வளோ நேரம் தான் இந்த பணியில உட்காந்துருப்பேன்? பரவாயில்லம்மா, நீங்க போங்க, நான் கொஞ்சம் தாண்டி வரேன். மொத்த சந்தோஷத்தையும் அவன் வாழ்க்கையில வந்து அழிச்சிட்டாலாம். இப்பதான் கொஞ்ச நாள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான். அதுக்குள்ள மறுபடியும் நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ நல்லா இருக்கன்னு உன் வாய் தாண்டா சொல்லுது. உன் மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நான் தான் இங்கேருந்து கிளம்ப முன்னமே சொன்னேன்லாம், அவளை நம்பாதான்னு. விடுங்கம்மா, அவளுக்கு என்ன சிச்சுவேஷன் நமக்கு தெரியுமா? இல்ல விட்டு போனவர் தான் திரும்ப வருவாருன்னு அவளுக்கு தெரியுமா? பெத்தவ கிட்ட கூட அவளை விட்டு கொடுக்க நீ நினைக்கல பாத்தியா? உன் மனசுல பாதி அளவாவது அவளுக்கு இருக்காதா? போங்கம்மா, வரேன். ஒரு 10 நிமிஷம் தனியா இருக்கணும் போல இருக்கு. இந்த 10 நிமிஷத்துல நான் வருவேன் சாம். 10 நிமிஷத்துக்குள்ள நீ வீட்டுக்குள்ள வரலனா அதுக்கப்புறம் அவளுக்கே போனை போட்டு நான் திட்ட ஆரம்பிச்சிருவேன். வந்துடுறேம்மா, போங்க. என்னை விட்டுட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட நான் தாங்கிட்டேன். ஆனா அவன் அம்முன்னு கூப்பிட்டு அந்த செகண்ட் நான் உடஞ்சிட்டேன்டி. என் அம்மா கிட்ட கூட உன்னை விட்டு கொடுக்க எனக்கு பிடிக்கல. ஆனா என் காதல நீ எவன்கிட்டயே விட்டு கொடுத்துட்டேலாம். இப்ப நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா, தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உனழல் சாயுற ஏழு சன்மோ இனி ஓ உசுருல தினம் கலக்கணும். சாம், அவன் அம்மன் கூப்பிட்டதான் உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அதே அளவு அதை நான் கேட்கும் போது எனக்கு கஷ்டமா தாண்டா இருந்துச்சு. யூஎஸ்ல 1 வருஷம் தனியா இருந்தேன். அப்ப கூட சூசைட் பண்ணிக்கணும்னு ஒரு தாட் எனக்கு வந்ததில்ல. ஆனா இப்போ எவனோ ஒருத்தர் கூட என் பெட்ரூம்ல எவனோ ஒருத்தர் கூட நான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. அசிங்கமா இருக்கு எனக்கு. செத்து போயிடலாம் போல இருக்கு. என் மச்சான் தூங்கிட்டா இருக்க? நானாடா? அப்புறம் உன் வீட்டு நாய்க்குட்டியை கேட்டேன். டைம் என்னடா? நைட்டு 11:30 தானே ஆகுது. தூங்கலாம் இல்ல, சும்மா பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட தெருவுல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கேன் மச்சான். லொகேஷன் மட்டும் அனுப்புடா, இதோ வந்துட்டேன். ஏன்டா தெரியாம தான் கேக்குறேன், நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக வச்சிருக்கீங்க? பிரச்சனைன்னு வந்துட்டா உயிரை கொடுக்கறதுக்காக தான்டா. மண்ணா கிட்டிங் உயிரை வாங்காம இருந்தீங்கன்னாலே சரிதான்டா. சரி விடு. சரி, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் மச்சான். தூக்கம் வருது, ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் அவனுக்கு கால் பண்ணேன். ஆமா மச்சான், அன்பு இன்னமும் உன்னை உயிரோடய விட்டுருக்காரு. ஏன்னா நீதான் என்னமோ அவர் தங்கச்சி அங்க விட்டு வந்தது போலாம் அவ்வளவு கோவமா கத்திருப்பாரு. 10 நாளுடா, சமாளிச்சுட்டேன். குரு, இசை இவ்வளவு நேரமா அழுதுட்டு இருந்து இப்பதான் தூங்குச்சு. குரு, உன் டேடி எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. டேய், பதட்டத்துல ஏதாவது உளறி வச்சுட்டியா? இல்லடா, உளரல. ஆமா, நீ அந்த வீட்டுல இருக்க போற அவ்வளவு நாளும் எப்படி உன் வீட்டுல உள்ளவங்களை சமாளிக்க போறான்? ஏன்னா நீ ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு போக்கலனாலே அம்மா பதறிடுவாங்க. குரு, உனக்கே தெரியும், ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம ரொம்பவே அழுதுட்டாங்க அவங்க. அவங்களுக்கு கிடைச்ச வரம் நீ. உனக்கு சின்னதா ஏதாவது காயனாலே தாங்கிக்க மாட்டாங்க. நான் ஏதாவது சமாளிச்சுக்கிறேன். அவங்க உனக்கு கால் பண்ணாங்கன்னா நீ உளறி விட்டுறாத. சரி, நீ பேசுறத இசை கேட்க மாட்டாங்களா? டேய், ஒன்னதான் கேக்குறேன். இல்லடா, நான் பால்கனி வந்துட்டேன். மச்சான், இதெல்லாம் உனக்கு தேவையாடா? நீ யாரு? எவ்வளவு பெரிய வீட்டுல உள்ள பையன், இப்படி பால்கனில தூங்குறது அம்மாக்கோ அப்பாக்கோ தெரிஞ்சா இவ்வளவு வருத்தப்படுவாங்க. என்ன விடுறான்? ஒருவேளை என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இசையோட வாழ்க்கைய நினைச்சு பாரு. எப்பவும் அந்த ஆள் இடம் தெரியாம அழிச்சிருப்பான். சரி, 2 மாசம் தான் உன்னால அங்க ஸ்டே பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ என்ன பண்ண போற? எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்? ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, நாளையில இருந்தே ஆரம்பிச்சிருவான். என்னடா பண்ண போறேன்? நாளைக்கு அடுத்த நாள் மொத்த டிவி நியூஸ், எல்லா நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயுமே முக்கிய செய்தி அரசு பத்தினதா தான் இருக்க போகுது. ஏதாவது அந்த ஆளு கழட்டி மாட்டிட்டான்னு சொல்லிட்டு சிஎம் கிட்ட இருந்து ஏதாவது அவார்டு கொடுக்க போறாங்களா? வெயிட் பண்ணி பாருடா. அந்த ஆளை எதுக்கு துணிஞ்சவன் யாருன்னு நாளைக்கு அடுத்த நாள் புரியும். நாளையில இருந்து என் ஆட்டம் ஆரம்பம். டே, அந்த ஆளுக்கு எதிராக ஏதாவது பண்ண போறேன்னு சொல்லிட்டு எதுலயாவது மாட்டிடாத. நான் சொன்ன மாதிரி இந்த 2 மாசத்துல அவன் சம்பாதிச்சு வச்சிருக்க ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை மட்டும் இல்லடா, அந்த ஆளோட ஒய்ஃபே அந்த ஆளை வெறுத்து அந்த ஆளை விட்டு போற மாதிரி நான் பண்ணல. என் பேரு குருநாத் இல்லடா. பொண்டாட்டி தானே, நல்லா போவாங்க. டே மச்சான், நம்ம ஊர்ல உள்ள பொண்ணுங்க எல்லாம் அடிச்சு கொலையே பண்ணாலும் புருஷன் தான் உலகம்.
கடைசி நிமிஷம் வரைக்கும் புருஷன் தான் இல்லன்னு பேசிட்டு இருப்பாங்க. இதுல இத்தனை வருஷம் ஒன்னா வாழ்ந்த அந்த அம்மா புருஷனை விட்டு கொடுக்க தான் போகுதா இல்ல புருஷனை விட்டு போக தான் போகுதா? நான் போக வைக்கிறேன்டா. ஒரு பிரச்சனையில இருந்து அவன் எந்திரிக்கணும்னு அடுத்த பிரச்சனை கொடுத்து அவனை அடிச்சு உட்கார வைக்கிறேன்டா. டேய் நீ வைக்கிறியோ இல்லையோ போனை வச்சு தொலையாண்டா, எனக்கு தூக்கம் வருது. டேய் எனக்கு போர் அடிக்குதுங்க. டைம் பாஸே நீ தானே. உனக்கு நேரம் போகலையா? அந்த பொண்ணு பேர் என்ன மியூசிக்கா? அவ அண்ணனை எழுப்பி 2 பேருமா சேர்ந்து பாட்டு பாடுங்க இல்ல டான்ஸ் ஆடுங்க. ஆனா என்ன மட்டும் தொல்லை பண்ணாத, போனை வச்சிரு. எனக்கு தூக்கம் வர்றதுனால கட் பண்றேன். அப்பப்பா பேப்பரை திறந்தாலே கொலை வெட்டு குத்துதான். அம்மா அம்மா டேய் எதுக்கு இப்படி கத்துற? வீட்டுக்குள்ள தானே இருக்கா. என்ன சாம்? நான் தான் என் ரூம்குள்ள உங்களை தவிர வேற யாரும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அவளை தவிர வேற யாரும் போக கூடாதுன்னா இந்த வீட்டுல நான் மட்டும் தானே வேற இருக்கேன். ஏதோ 10-15 பேர் இருக்காங்க, அதனால நீங்க மட்டும்தாமா உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுற. நான் தான் சொல்லிருக்கலாமா என் ரூம்க்கு நீங்க மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது போக கூடாது அப்படின்னு. நானா இன்னைக்கு ஒரு ரூம் பக்கம் வரலையே. வீட்டு கூட இனிதான் பெருக்க போறேன். ரூம்ல இருக்க மொத்த கபோர்டும் ஓபன்ல இருக்கு. நான் தான் வந்தேன், இப்ப என்ன அதுக்கு? ஏன் உன்னதான் என் ரூம் பக்கம் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஃபைல் ஒண்ணு தொலைஞ்சு போயிட்டு தெரியாம நீ விஆர் கம்பெனில உள்ள ஃபைலா இருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட கபோர்ட்ல எடுத்து வச்சிருப்பேன்னு நினைச்சேன். அம்மா சாம் அவர் தான் சொல்றாருல, தெரியாம எடுத்து வச்சிருப்பேன்னு நினைச்சு பாத்துருப்பாரு. அப்படின்னா அந்த ஆள் என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். டேய் கத்தாதான், நீ இந்த வீட்டுல தான் இருக்கன்னு தெரியுது. அவ மேல உள்ள கோபத்துல என்கிட்ட வந்து கத்துற. எங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. யார் மேல உள்ள கோபத்துல? அதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சமாதானம் அவள்கிட்ட சொல்ல போனேன். அதே டைம்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவே வந்துட்டான். இது என்ன நான் கனவுலயே கண்டேன்? அந்த கோபத்தை வச்சு என்கிட்ட கத்திட்டு இருக்கேன். உனக்கு அவ துரோகம் பண்ணாள்னா நீ அவகிட்ட தானே கத்தணும். அவ புருஷன் அவளை பாக்குறதுக்காக அவளை தேடி வந்தான். இதுல நான் எதுக்காக அவகிட்ட போய் கத்தணும்? நான் கேட்டது யார் ரூம்குள்ள இந்த ஆள் எதுக்காக போனாருங்கிறது மட்டும்தான். ஏங்க இவ்வளவு பெரிய வீடு, அவன் தான் உங்களை அந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? அது சரி, வர வர உனக்கு பிள்ளை தானே முக்கியமா போயிட்டான். அன்புக்கு ஆக்சிடென்ட் ஆன டைம்ல இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வெளியே தங்கிட்டு இருந்தான். மறுபடியும் அவனை உள்ள கூட்டு வரும்போதே அவன் சொல்லிதானே உள்ள வந்தான், இனிமே என் ரூம் பக்கம் எல்லாம் இந்த ஆள் வரக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு அவன்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? ஏன் அவசரமா தேடிட்டு இருந்த ஃபைல காணல. சரி அவன் ஏதாவது மாத்தி அவன் ரூம்ல எடுத்து வச்சிருப்பான்னு போய் பார்த்தேன். என்னமோ பக்கத்து வீட்டுக்காரன் அவன் புள்ள ரூம்குள்ள போன மாதிரியே கத்துற. யோ என்ன சாம், மரியாதை எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது. மறுபடியும் சொல்றேமா, அத காணல இத காணல, நீ ரூம் பக்கம் இந்த ஆள் வந்துச்சு மொத்தமா வீட்டை காலி பண்ணிட்டு போயிருவேன். என்ன சாம் இன்னைக்கு நீ எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த ஆள் என் ரூம் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு. சரிடா நான் பேசிக்கிறேன், இனிமே வர மாட்டாரு. வராம இருக்கிறது வரைக்கும் அந்த ஆளுக்கு நல்லது. சரி இவரே என்னையும் பாக்குறதுக்காக அன்பு கூப்பிட்டு இருந்தானா? எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? உன்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டானே. கூடவே இருக்குல்ல அந்த ஆளு, அந்த ஆளுக்கிட்டே கேளுங்க. எதுக்காகங்க? ஏன் எனக்கு எங்க தெரியும்? ஏடா உன் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்கு கூப்பிட்டுருக்கான்னா எங்களுக்கு எங்க தெரியும்? ஏற்கனவே நல்லது செய்ய போனேன்னு செருப்பால அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டுட்டான். உன் ஃப்ரெண்ட நீ தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். எதுக்குடா கூப்பிட்டான்? கல்யாணத்துக்கு முதல் நாள் அவன் பொண்டாட்டி குடிக்கிற ஜூஸ்ல என்னமோ கலந்து கொடுத்து என்ன அவ ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்த அடுத்த செகண்ட் பின்னாடியே ஒரு தெருநாயை தப்பா நடந்துக்கிறதுக்காக அனுப்பி விட்டுருக்கு உங்க புருஷன். சாம் என்ன சொல்றான்? ஏன் உன் புள்ள பேச்சு கேட்டு நீ ஏன்ட்டு கேள்வி கேக்குறான்? அந்த இசையோட புருஷன் திருப்பி வந்த கோபத்துல அவன் இருக்கான். இவனை காதலிச்சுட்டு இன்னொருத்தன் கூட போனான். மறுபடியும் அவன் திரும்பி வரமாட்டாங்கிற பயத்துல இவனை அக்செப்ட் பண்ணலான்னு பார்த்தா, ஏதோ கடவுள் பாவம் பார்த்து என் பிள்ளை வாழ்க்கை நாசம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ கழுத்துல தாலி கட்டினவனே அந்த நேரத்துல கரெக்டா அங்க வந்து சேர்ந்தான். இதுக்கு அந்த இசை மேலதான் இவன் கோவப்படணும். ஆனா என் மேல கோவப்பட்டு இல்லாத பொல்லாத பழியெல்லாம் தூக்கி போடுறான். என்ன இனியா ரிசப்ஷன்ல இதானே நடந்துச்சு? என்னென்னமோ அன்னைக்கு நைட்டு பேசிக்கிட்டாவ, இதுக்கு நானா இனி பழியும் பாவமோ? அன்பு மேல உள்ள கோவத்துல நீங்க கூட இதை பண்ணிருக்கலாம்ல. ஏன் உன் பிள்ளை பேச்சு கட்டு நீ ஏன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? அவன் என்னடானா அவன் தங்கச்சி வாழ்க்கை பாழா போனதுக்கு நான் தான் காரணங்கிறான். உன் பிள்ளை என்னடானா இனியா வாழ்க்கையை நான் சீரழிக்க நினைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆக்க மொத்தத்துல எவன் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவா, அப்படித்தானே? அப்போ உங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படித்தானே? ஏன் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லங்கிறேன். உன் பிள்ளைக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லனா என் மேல சத்தியம் பண்ணுங்களேன். ஏன் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இது உன் மேல சத்தியம். அவர் சத்தியமே பண்ணிட்டாரு, வேற யாராவது பண்ணிருப்பாங்க. இந்த ஆளெல்லாம் உலகமக்கா நடிக்கேன், உங்க மேலேயே அசால்ட்டா சத்தியம் பண்ணிட்டு. டேய் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அங்க உள்ள கோவத்துல இங்க வந்து கத்தாத. நான் தேவையில்லாம கத்தல. என் ரூம்க்கு இந்த ஆள் வராம இருந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சரி இனிதான் வரமாட்டாருன்னு சொல்றேன்ல. ஒன்னே ஒண்ணு சொல்றேமா உங்ககிட்ட, எப்படி இத்தனை வருஷம் இந்த ஆள் கூட காலத்தை ஓட்டுனீங்கன்னு எனக்கு தெரியல. எப்பவாவது ஒருக்கா இந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணணும்னு மட்டும் உங்களுக்கு தோணுச்சு. என்ன டிவோர்ஸா? அதுவும் இந்த வயசுல? அப்படி ஏதாவது நல்லது தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லிருங்க. இந்த ஆள் என்னமா உங்க பிள்ளை, அவங்கள நான் பாத்துக்கிறேன். சாம் நீ அமைதியா போ, அப்புறமா பேசிக்கலாம். நீ ஏதோ கோவத்துல இன்னைக்கு இருக்க. கட்டிட்டு வந்த பொண்டாட்டி மேலே எப்படிதான் இந்த ஆளுக்கெல்லாம் போய் சத்தியம் பண்ண தோணுதோ? அப்புறம் அன்பு கூப்பிட்டான்னு சொன்னீங்களா, இந்த ஆளை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது வச்சான்னு வச்சுக்கோங்க, வெளியே எடுக்கிறதுக்கு என்ன மட்டும் கூப்பிடாதுங்க. டேய் என்னடா பேசுறேன்? இவெல்லாம் ஒரு அப்பன். சாம் நானும் பாத்துட்டே இருக்கேன், எப்பல இருந்து உனக்கு இவ்வளவு கோவம் வர ஆரம்பிச்சது? உனக்கு யாராவது துரோகம் பண்ணாலே நீ அமைதியா போறவன்.
பெத்த அப்பா கிட்ட என்னென்ன பேசுற பத்தியா? நான் தான் சொல்றேன்ல, இந்த ஆள்ல மனுஷனே கிடையாது, தூக்கி வளர்த்த பொண்ணுதான் இனியா. எப்படி அவளையே அசிங்கப்படுத்தனே தோணுச்சு இந்த ஆளுக்கு? அவர்தான் அவர் பண்ணலன்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம்? அப்படியே நம்பிட்டே இருங்க, நீங்க கூட நினைச்சு பார்க்காத கொடுமையை உங்களுக்கே இந்த ஆள் பண்ணிருக்கோம். அப்போ உங்களுக்கு புரியும் இந்த ஆளை பத்தி. ஒன்னே ஒண்ணுமா, எப்பவாவது இந்த ஆள்கிட்ட இந்த டிவோர்ஸ் வேணான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஏன்ட்ட சொல்லிருங்க. போத நிப்பாட்டு சாம். ஏதோ 1-2 தப்பு உனக்கு எதிரா பண்ணிருப்பாரு, இப்படி மொத்த வெறுப்பையும் காட்டிட்டு இருக்கேன். அட போங்கம்மா, இன்னமும் இந்த ஆளை நம்பிட்டு. இனியா விஷயத்துல மட்டும் நீங்க ஏதாவது பண்ணிருக்கணும். அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில மட்டும் நீங்க விளையாடி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன வேற மாதிரி பாப்பீங்க. ஹலோ உறவுகளே, சத்தியமா எனக்கு வீடியோ போடுறதுக்கான மனசே இல்ல. ஆனா பாரதியின் காதல் இல்லாம நான் 10 நிமிஷம் பேசி போட்டேன்னா ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகும்போது 12,000 பேர் பாக்குறாங்கன்னா ஒரு 9,000 பேர் தான் பாப்பாங்க. அதனாலதான் வீடியோவோட எண்ட்லயே பேச வேண்டியதா போச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், லீட்ல ஒருத்தங்களை மட்டும் வச்சு 250-300 எபிசோட் வரைக்கும் எனக்கு கொண்டு போக தெரியாது. அதனாலதான் முத 100 எபிசோட ஒருத்தங்களுக்கு ஸ்டோரி, அடுத்த 100 எபிசோட் இன்னொருத்தங்களுக்கு ஸ்டோரின்னு காமிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 100 எபிசோட் இப்பதான் முடிஞ்சிருக்கு, அதாவது அன்பினியா மேரேஜ் இப்பதான் முடிஞ்சிருக்கு. செகண்டா வர போற ஸ்டோரியோட கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். 100வது எபிசோட்க்கு முன்னமே இசை யூஎஸ்ல எதுக்காக இருக்கா எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். அதனால இந்த ஸ்டோரியை மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போதே தொடங்கும் போதே சேர்த்து வைங்க, நீங்க கண்டிப்பா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அடுத்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்காக இன்னும் சில கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். நேத்துக்கு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, இருங்க நான் கமெண்ட் ஷோ பண்றேன் உங்களுக்கு. இந்த கதையை நீங்க லூசுத்தனமா கொண்டு போறீங்க, இதுக்கு மேலே பார்க்க விருப்பம் இல்ல, ஐ எம் வெரி சாரி. சரி ஓகே, உங்களுக்கு விருப்பம் இல்லாதது வேற விஷயம், ஆனா லூசுத்தனமான ஒரு விஷயத்த நீங்க ஆட் பண்ணீங்கலாம், அதுக்கு நான் இப்ப பதில் சொல்லிதானே ஆகணும். உங்களுக்கு மட்டும் இல்ல, நேத்துக்கு எல்லா கமெண்ட்ஸுமே மோஸ்ட்லி நெகட்டிவ் தான். எல்லாருக்குமே பதில் சொல்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இனியாக்கு சாம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அன்பு ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. அதே டைம்ல இசையும் யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. சாம் பேசினதை கேட்டு ஓடி வந்து ஹக் பண்ணி கண்ணத்துல கிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சீனை நீங்க யாருமே மறந்துருக்க மாட்டீங்க, பயங்கர காமெடியா தான் எடுத்துட்டு வந்திருப்பேன். அன்னைக்கு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, அவளுக்கு தாலி கட்டினது ஒருத்தன், இப்ப வந்து இன்னொருத்தனை கிஸ் பண்றா, அவனை பல்ல காமிச்சிட்டு இருக்கான். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என்னவள என்ன அழகா அர்த்தமா மூவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இது ஏன் இவ்ளோ அசிங்கமா இருக்கு இந்த கதை அப்படின்னு எனக்கு கமெண்ட் வந்துச்சு. அவங்க சொன்ன விதம் எனக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனா அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். உடனே அவங்கள பிளாக் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டைம்ல நான் சாம் இசை ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டோரி எந்த இடத்துலயும் அசிங்கமா இல்லாத மாதிரி தான் நான் மூவ் பண்ணுவேன். அந்த பொறுமை இல்லாம அன்பினியா ஸ்டோரி டைம்லயே என்ன திட்ட ஆரம்பிச்சாச்சு. சரி இப்போ இங்க வாங்க, போன வாரம் ஒரு கமெண்ட் வந்துச்சு, அந்த கமெண்டே உங்களுக்கு காமிக்கிறேன். வணக்கம் சிஸ்டர், இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. இந்த வணக்கம் சிஸ்டர்னு தொடங்குறதுலயே சரி ஓகே மன்னிச்சிடலாம் அப்படின்னு தான் தோணும். பட் அவங்க பண்ண விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு சொல்றேன், இப்ப கேளுங்க. வணக்கம் சிஸ்டர், இது வரைக்கும் 150க்கு மேல போனாதான் கதை புரியும். 102லயே கதை புரிஞ்சிருச்சு சிஸ்டர். இதுக்கு மேல அன்பு ஷாம கூப்பிட்டு என் தங்கச்சியை தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன இந்த இளிச்சவாயன், அதாவது இந்த இளிச்சவாயன் யாருன்னா சாம், என்ன இந்த இளிச்சவாயன் கட்டிக்க போறான் அதானே சிஸ்டர் கதை. அதுக்கப்புறம் ஒரு பிளாஷ்பேக் வரும், உங்க அப்பா அதனால தானே என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி போச்சுன்னு வரும். உடனே இவரும் இழுத்து வைத்தனா, சரி இது கொஞ்சம் புரியாது, நான் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் சாம் இசை இவங்க கல்யாணம் அமோகமா நடக்கும். இந்த இளிச்சவாயன் ஷாம் அன்பு சொல்றது வேத வாக்கு என்று அப்படியே போவாரு. அவங்க ஒரு வருஷம் போய் தனியா வாழ்ந்தது அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா குதூகலமா வாழ்க்கைய ஆரம்பிப்பார். இதுதான் சிஸ்டர் கதை. நன்றி வணக்கம். நான் மலேசியாவிலிருந்து பேசுறேன். ஏன் இந்த மலேசியாங்கிற வார்த்தையை நான் இவ்வளவு அழுத்தமா பேசினேன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சுக்கணும் தானே. நம்ம வீடியோக்கு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரில இருந்தெல்லாம் எனக்கு கமெண்ட் வந்திருக்கு. ஆனா இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப நான் வந்து கமெண்ட் ரீட் பண்ணனே, இவங்க வணக்கம் சிஸ்டர் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒரு கமெண்ட் கூட பாசிட்டிவ் கமெண்டா இருக்கவே இருக்காது. எப்பவும் யாரையாவது குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஒரு தடவை வணக்கம் சிஸ்டர்னு ஆரம்பிச்சாங்க, இது என்ன விலை டைம்ல, அதாவது ஆதி வித்யா லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கும் போது நினைக்கிறேன். அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டோட காதல் இவ்வளவு கேவலமா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு. எனக்கு எவ்வளவு கோவம் வரும். மோஸ்ட்லி இவங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன். இன்னொரு கமெண்ட் வந்துச்சு இவங்க கிட்ட இருந்து, இதெல்லாம் ரொம்ப என்ன கோவப்படுத்தினது. என்ன இப்படி எல்லாம் கதை எடுத்து வச்சிருக்கீங்க, ஒருவேளை உங்க பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி தான் கதை இருக்குமா. எனக்கு நிறைய இடத்துல இவங்க பேசுறத பத்தி பேசலான்னு தோணும். ஆனா அந்த வணக்கம் சிஸ்டர்னு ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுலயே நான் சரி ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே விட்டுருவேன். போன வாரம் ஃபுல்லாவே அன்பினியா துரோகிங்க, அதாவது அன்பினியா தான் சாமி இசை சேர்த்து வைக்க போறாங்க. சோ இந்த கதையில அன்பினியா துரோகிங்க இப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சு. சரியா, அதே இவங்களே தான் பண்ணாங்க. நீங்க நினைக்கலாம் ஒருத்தங்க 2 பேரோட கமெண்ட்டுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு. நான் ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு வர்றதுக்காக தான் சில கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். நான் பேசின விஷயங்களை எல்லாம் வச்சு கோர்த்து ட்விஸ்ட் எப்படி இருக்க போகுது நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம், ஹாப்பி. ஓகே நம்ம எந்த வழியில எடுத்துட்டு போக போறேன்னு அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு ஒரு கேரக்டர் உள்ள எடுத்துட்டு வந்ததுமே எவ்வளவு கோவப்பட்டீங்க எல்லாரும். ஆனா நான் எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்னு யாருக்குமே தெரியாது.
அந்த கேரக்டர் யாரு, என்ன, ஏது, அந்த கேரக்டருக்கு இசைக்கு என்ன சம்பந்தமா இருக்க போகுது ஃபியூச்சர்ல, எதை பத்தியுமே யோசிக்கல, கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்ணியாச்சு. சீரியஸா சொல்றேங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல சேர்த்து வைங்கன்னு. ஒருத்தர் தாலி கட்டி இருக்காரு, அர்த்தமே இல்லாம நான் சேர்த்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் சேர்த்து வைக்கிற அன்னைக்கு 30 கமெண்டாவது எனக்கு நெகட்டிவ் வரும். இப்போதைக்கு நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லலாம், ஆனா 30 கமெண்டாவது கண்டிப்பா நெகட்டிவ் வரும். இதெல்லாம் யோசிச்சுதான் அன்னைக்கு நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இந்த கதையை நான் ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ணும்போது அருவருப்பா இல்லாம அசிங்கமா இல்லாம லாஜிக்கா தான் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா இப்போ சிலர் நினைக்கலாம், ஒருத்தன் தாலி கட்டி இருக்கான், சாப் கூட மறுபடியும் சேர்த்து வைக்க போறாங்க, அப்ப தாலி கட்டினவனை பத்தி காமிக்கவே இல்லையே, அவன் என்ன ஆனான். லாஜிக் படி யோசிக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா திங்க் பண்ணுவாங்க. சோ நான் கதை எடுத்துட்டு வரேன்னா அது எந்த இடத்துலயும் அசிங்கமா இல்லாம அருவருப்பா இல்லாம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் அக்செப்ட் பண்ற மாதிரி தானே நான் எடுத்துக்கிட்டு வந்தாக்கணும். சோ அதுக்காக ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் எல்லாருமே என்கிட்ட கேக்குறீங்க, எப்பவுமே வில்லனே ஜெயிச்சிட்டு இருக்கானே, எதுக்காக அப்படி நீங்க ஜெயிக்க விடுறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த ஸ்டோரியில அரசு கேரக்டர் ஸ்டோரி ஃபுல்லா இருக்க போற ஒரு கேரக்டர் தான். அதை நான் 100க்கு முன்னமே மாட்ட வச்சுட்டா 100வது எபிசோட்க்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கேரக்டருக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஐ மீன் அந்த கேரக்டர் மாற்ற மாதிரியோ இல்ல யார்கிட்ட என்ன திட்டு வாங்குற மாதிரியோ நான் காமிக்கலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், அன்பு சாமோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சோ என்னதான் பண்ணாலும் அன்புவால அரசு மேல கோவப்பட தான் முடியுமே தவிர ஒரு லெவலுக்கு மேல எடுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரி சாம் அவன் அப்பா மேல கோவப்பட்டாலும் அதுவும் ஒரு அளவுக்கு மேல எடுத்துட்டு போக முடியாது. இந்த செகண்ட் பார்ட்ல வில்லனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது, ஸ்டோரியை ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ராவா ஒரு கேரக்டர் நான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு புரியுதுங்களா? நேற்றுக்கு ஃபுல்லா சாம் இசை சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா கமெண்ட்ஸ். நான் இப்பதான் சாம் இசை ஸ்டோரி எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு கதை எல்லாம் தெரிஞ்சதுனால இந்த கதை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்காக இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் எடுக்கிறேன். என்னோட ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு, எந்த இடத்துலயும் அசிங்கமா இருக்க மாதிரி இருக்காது. இப்போ 70% சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்ச கதை, நான் ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ணும்போது 100% சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். இன்னொரு விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்க, என்ன விலையில இருந்தே நிறைய பேர் நீங்க பாத்துட்டு தான் வரீங்க. பிரியாவோட மாமா சஞ்சய், அவருக்கு நான் சீனே வச்சிருக்க மாட்டேன், ஏதோ 1-2 சீன்ல மட்டும் தான் வந்திருப்பாரு. இப்போ அதே என்ன விலையில நந்தன் ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அந்த பொண்ணுக்கும் அந்த நந்தனுக்கும் நான் லவ் சீனே காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா அவங்கள நான் சேர்த்து வைக்க போகல. இப்ப பாரதியின் காதலிவாங்க இனியன் இறந்துட்டாரு, அவருக்கு மதுக்கு நான் ஏதாவது ஒரு சீன் காமிச்சனா? காமிச்சிருக்கவே மாட்டேங்க. நான் ஸ்டோரியை எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னமே நீங்க கோவப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு 108வது எபிசோட் தான் போயிட்டு இருக்கு. இப்பவே நான் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த ஸ்டோரி படியாவே நம்ம பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? ஸ்டார்டிங்கே சேர்ந்து சும்மா ஒரு கான்வர்சேஷன் மட்டும் தான் நீங்க விரும்புறீங்களா? இவ்ளோ கோவப்படுறேன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இங்க பல மைண்ட்ல இருக்கவங்க பாத்துட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் கதை எடுக்கணும். ஓ இது யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குது, சோ யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் ஃபேவரா எடுத்துட்டு போலாம். ஓகே இது பெரியவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சோ இத பெரியவங்களுக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி எடுத்துட்டு போலாம். அந்த மாதிரி எல்லாம் என் மைண்ட் போகலங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்துட்டு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லங்க. நேத்துக்கு சொல்றாங்க ஒருத்தங்க, வித்யாவை ஆதியும் சேர்த்து வைங்க உடனே அப்படின்னு. பொதுவா அந்த சொசைட்டிக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன்னா அதுக்கு வந்து ஆதியும் கனியும் தான் யூஸ் பண்ணிருப்பேன். இங்கே எனக்கு சொல்ல வர்றதுக்கு கதை இருக்கு. பிரியா சஞ்சய் சேர போற டைம்ல தான் ஆதி கனி ஸ்டோரி நான் ஆரம்பிச்சிருந்தேன். சோ அவங்களுக்கு செகண்ட் பார்ட்ல தான் கதை. எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு கப்ல முதலே ஸ்டோரி ஆரம்பிச்சா எண்ட் வரைக்கும் என்னால ப்ராப்பரா கொண்டு போக முடியாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அவங்க ஸ்டோரி இழுத்துட்டு இருக்கேன். இன்னொன்னு அவங்க 2 பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த காலேஜ் டாப்பருங்கிற விஷயத்தையும் தாண்டி அவ ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்கணும். அப்பனா தான் அது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மாறும். சோ அழுறாங்க, பிரிஞ்சு இருக்கிறாங்க, நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்னால கதைப்படி போகாம உடனே சேர்த்து வைக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லா ட்விஸ்டுமே உங்களுக்கு தெரிய மாதிரி தான் நான் எடுத்துட்டு வருவேன். என் வாயால அது என்னன்னு சொல்லாம இருந்தாலும் ட்விஸ்ட் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் புரிய மாதிரி தான் எடுத்துட்டு வருவேன். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணும் தாங்க, யாருக்கும் அசிங்கம் இல்லாம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி யார் ஒண்ணு சேர்ந்தாலும் அவங்க ஒண்ணு சேரணும், அவ்வளவுதான். இதுக்கு மேலேயாவது சேர்த்து வைங்கன்னு சொல்லாதுங்க, பக்குன்னு இருக்கு. ஐயோ கதையே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஆரம்பிக்கும் போதே சேர்த்து வைங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஸ்டோரி வைஸ் நம்ம மூவ் பண்ண போறோம்? இவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா 150 எபிசோட்லயே பாரதியின் காதலி முடிச்சிட்டு இருக்க வேண்டியதானோ அப்படிங்கிற மைண்ட்லாம் வந்து பயமா இருக்குங்க. இப்பவும் ஒன்னே ஒண்ணுதாங்க கேட்டுக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போதைக்கு என் கதை 70% சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் பிடிச்சிருக்காது, எனக்கு கமெண்ட்லயே தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கதை 100% சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பிடிக்கணும். நான் அர்த்தம் இல்லாம எடுக்கல, அர்த்தமா தான் எடுக்கிறேன். நான் லூசுத்தனமா எடுக்கல, நான் போற வழி கரெக்டா தான் போறேன். இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளோ டைமையும் கொடுங்க. அவ்வளோதாங்க, பேச வேண்டாம்னு நினைச்சேன். சரி ஓகே, நான் இந்த ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்றது வரைக்கும் நிறைய பேர் என்ன டார்ச்சர் தான் பண்ண போறீங்க, இதனால என்னால ஸ்டோரியை மூவ் பண்ண முடியாது. நான் தெரிஞ்சுதான் இங்க பேச வந்திருக்கேன். சோ கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகும், அவ்வளவுதாங்க. தேங்க்யூ.